நாடு உறையூர். சோழ தேசத்தில் மன்னனின் தம்பி இளஞ்சென்னி பற்றி மக்கள் பெருமை கொண்டனர். இளஞ்சென்னி மிக திறமை வாய்ந்தவன். இளஞ்சென்னி பெயரிலேயே இவருடைய வரலாறு பொதிந்துள்ளது. சோழ சாம்ராஜ்யத்தில் இரண்டாவது மகனாக பிறந்ததால் சோழ சாம்ராஜ்யத்தை ஆள முடியாமல் போனதால் இவருடைய அண்ணன் ஆண்டு வந்தார். இளஞ்சென்னி வேளிர் குலப்பெண்ணை மணந்தான். அதே நேரத்தில் உறையூரில் ஆட்சி செய்து கொண்டிருந்த இளஞ்சென்னியின் அண்ணனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லை. ஒரே நேரத்தில் 2 அரசியரும் கருவுற்று இருந்தனர். அதனால் ஜோதிடர்களை அழைத்து பார்க்கையில் இருவருக்கும் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் எந்த குழந்தை இரண்டாவதாக பிறக்கிறதோ அந்த குழந்தையே பேரரசனாக வருவான் என்று ஜோதிடர்கள் கூறிய கருத்து இந்த சோழ அரசனின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால் இருவருக்கும் இடையில் பகை மூண்டது. சோழ அரசன் தன் தம்பியின் குழந்தையை அழிக்க திட்டமிட்டான். இளஞ்சென்னியின் மனைவிக்கு இரும்பிடத்தலையார் என்ற அண்ணன் இருந்தார். இவர் பாண்டிய நாட்டு சங்க புலவர்களில் ஒருவர். இவருக்கு இந்த செய்தி தெரியவர கருவுற்றிருந்த தன் தங்கையை அழைத்து சென்று சேர நாட்டின் தலைநகரமான வஞ்சிக்கு அருகில் உள்ள சோழ நாட்டின் எல்லையான கரூருக்கு தப்பிச் சென்றார். சோழ அரசரின் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அகிலம் நீ, முகிலும் நீ, சிகரம் நீ, அழுதிடும் மகதிகள் சிரிப்பு நீ. நிஜமும் நீ, நிழலும் நீ, ஒளியும் நீ, வறுமை நிலத்தில் வளரும் விதையே, விளையும் விருட்சம் உனக்குள் இனியே. கரிகாலன் தன் மாமாவான இரும்பிடத்தலையார் பாதுகாப்பில் வளர்ந்து வந்தார். இரும்பிடத்தலையார் தன் மருமகனுக்கு அரசனுக்குரிய சகல வித்தைகளையும், கல்வியையும், ராஜதந்திர முறைகளையும், சோழர்களின் சிறப்புகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்து வந்தார். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியுமா? என்ன செய்தி? நம் சோழ தேசத்தை ஆள இளஞ்சென்னிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அப்படியா? குழந்தை அரசரை போல் உள்ளதா அல்லது அரசமாதரை போல் உள்ளதா? நம் விடிவெள்ளியே அவர்தான். அவரை இப்பொழுதே காண வேண்டும் போல் உள்ளது. இடம்: சிறுவன் கரிகாலனின் குடிசை. சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். முரடர்களால் இளவரசர் கடத்தப்படுகிறார். வளவா, 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 என் கண்மணி எங்கே இருக்கிறாய்? திருமாவளவனை காணவில்லையே, என்ன செய்வேன்? குழந்தைகளே, வளவனை பார்த்தீர்களா? இங்குதான் அம்மா விளையாடி கொண்டிருந்தான். அரசியே, கவலைப்படாதீர். நான் இளவரசரை தேடி அழைத்து வருகிறேன். பகைவர்கள் சோழ நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் இடையிலுள்ள காட்டில் இருந்த குடிசையில் இளவரசரை அடைத்து விட்டனர். நான் எங்கே இருக்கிறேன்? அம்மா, அம்மா, மாமா, மாமா, யாராவது இருக்கீர்களா? முரடர்கள்
இருவரும் சேர்ந்து அந்த வீட்டின் குடிசையில் தீ வைக்கின்றனர். வளவன் அழுது கொண்டே இருக்கிறான். சிறுவனை தேடிய மாமா அவன் அழுகுரல் கேட்டு குடிசையை அடைகிறார். வளவா, வளவா! மாமா மாமா, நான் இங்கே இருக்கிறேன். குடிசை வாயிலை மிதித்து தாண்டி வெளிவந்து மாமாவை கட்டி பிடித்து மயக்கம் அடைகிறான் திருமாவளவன். வளவா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது போல் உன் உயிருக்கு வந்தது காலோடு போயிற்றே. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாற்றி உள்ளார். என் மகனே, நீ உயிரோடு இருக்கிறாய், அதுவே போதும். இறைவா, உனக்கு கோடான கோடி நன்றி. மருமகனே, இச்சம்பவத்தில் உன் கால்கள் கருகியதால் இன்று முதல் உன்னை நான் கரிகாலன் என்று அழைக்கிறேன். அப்பொழுதுதான் இந்த நிகழ்வும் உன் ஞாபகத்தில் இருக்கும். நம் பகைவரை பழிதீர்க்க தூண்டுகோலாக அமையும். சோழ அரசன் உடம்புவாதத்தால் இறைவனடி சேர்ந்தார். அவரது இரு மகன்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டதால் அமைச்சர்கள் நாட்டை காப்பாற்ற யோசிக்கின்றனர். இறைவன் திருவருளால் நம் நாட்டுக்கு தகுந்த மன்னனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல வழி இருக்கிறது. நம் பட்டத்து யானையை கட்டவிழ்த்து விடுவோம். யானை யாருடைய வீட்டின் முன் நின்று யாருடைய கழுத்தில் மாலையிடுகிறதோ அவரையே நம் மன்னராக தேர்ந்தெடுப்போம். சரி, சிறந்த தீர்வு இது. விரைவில் ஒரு நல்ல நாள் பார்த்து அதை செய்து விடலாம். கழுமலம் என்னும் ஊரில் புனிதமான யானை அலங்கரிக்கப்பட்டு கடவுள் திருவருளை எண்ணி கட்டவிழ்க்கப்பட்டது. யானை மேற்கு திசையை நோக்கி வேகமாக செல்கிறது. இதோ நமக்காக மன்னனை தேர்ந்தெடுக்கும் யானை. யானையை பின்தொடருங்கள். இந்த மாலையை யானை எவரின் கழுத்தில் போடுகிறதோ அவர் தான் நம் நாட்டின் அரசர். அங்கே பாருங்கள், யானை நம்மை நோக்கி வருகிறது. ஐ யானை, ஐ யானை! இது இறைவனின் திருவருள் தானே. அரசன் கிடைத்தார். கரிகாலன் தான் நம் அரசர். இவரே நம் சோழ குலத்தின் வாரிசு. நிகழ்வு: கரிகாலன் மன்னனாக மறுகிறார். இடம்: சோழ அரண்மனை. கரிகாலன் மன்னனாக முடிசூடப்பட்டார். நாட்டில் மகிழ்ச்சி பரவியது. இறைவன் அருளால் சோழ நாட்டின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டது. பரந்த எந்தன் பாரதம் எங்கும் ஒலிக்கும் பேரா
ഉയ്യാല വാട നരസിംഹരാ சரித்திரத்தில் ரத்தம் பாய்ச்சு மண்ணிறங்கும் வேரா நாட்டி சீமை தந்த சூரரா வாளின் ஒற்றை வீச்சு விண்மீன்கள் யாவும் முதிர இரண்ட துண்டமாய் கிழித்த வேடரா காரிருள்கள் நீக்கி அப்பா நம் எங்க விடிய நம் வாழ்வை மாற்றவே உதித்த ஞாயிறா கொதிக்கும் வேளை ஆரவார சத்தம் முழங்க காற்றில் மண் எழும்பும் வேளை காளைகள் துள்ளி தெரிக்க சிங்கமே நீயும் வாடா சீறி பாய்ந்து போடா நெஞ்சம் பிரித்து நின்றே தானைய பிரிக்கும் வீரா சூரியன் கொதிக்கும் வேளை ஆரவார சத்தம் முழங்க காற்றில் மண் எழும்பும் வேளை காளைகள் துள்ளி தெரிக்க சிங்கமே நீயும் வாடா சீறி பாய்ந்து போடா சோழ நாட்டின் கரிகாலன் வாழ்க! சோழ நாட்டின் கரிகாலன் வாழ்க! மும்முடி வேந்தன் மக்களின் மன்னன் எங்கள் குலம் தலைத்து வளர வந்த கரிகாலன் வாழ்க! 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 கரிகால சோழன் அரியணை ஏற்று சோழ அரசை நன்கு செம்மைப்படுத்தினான். அப்போது ஒற்றர் படையினர் ஒரு செய்தியை கொண்டு வந்தனர். மன்னா மன்னா, நம்மை எதிர்த்து ஒரு கூட்டணி சேரன் தலைமையில் உருவாகி இருக்கிறது. வெண்ணியில் அவர்கள் நம்மை எதிர்கொள்ள தயாராக உள்ளனர். நமது சோழ நாட்டை ஆக்கிரமிக்க சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர் மன்னர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். அவர்களை வெண்ணி அருகே எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அரசே, அவர்களின் படைகள் மிகப்பெரியவை. நமது படைகளின் வலிமை போதுமா? எண்ணிக்கை அல்ல, வீரமும் தன்னம்பிக்கையும் முக்கியம். நமது வீரர்கள் தங்கள் நாட்டை பாதுகாக்க உறுதியானவர்கள். நாம் அவர்களை நிச்சயமாக வெல்வோம். அரசே, வெண்ணி ஒரு திறந்த வெளி. அங்கு நமது படைகளின் இயக்கம் எளிதாக இருக்கும். அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தலாம். அப்படியே நாம் அவர்களை வெண்ணியில் எதிர்கொள்ள நமது படைகளை அங்கு அமைப்போம். அவர்களின் கூட்டணி பலவீனமானது. நமது ஒருமைப்பாடு அவர்களை தோற்கடிக்கும். புறப்படுங்கள் போர்க்களத்தை நோக்கி. இடம் போர்க்களம். கதை மாந்தர்கள் கரிகால சோழன் மற்றும் படை வீரர்கள் சேரன், பாண்டியன், வேளிர்கள். கரிகாலனின் படைகள் வலுவாக இருக்கின்றன. அவர்களை முறியடிக்க நாம் முழு சக்தியுடன் போரிட வேண்டும். ஆனால் அவர்களின் வீரர்கள் உறுதியுடன் இருக்கின்றனர். நமது படைகள் பின்னடைவதை காண்கிறேன். வீரர்களே, நமது நாட்டின் கண்ணியம் நம்மை நோக்கி இருக்கிறது. முன்னேறி எதிரிகளை தோற்கடிப்போம்.
படைகள் முன்னேறி எதிரிகளை முறியடிக்கின்றன. சேரன் பெருஞ்சேரலாதன் காயமடைந்து போர்க்களத்திலிருந்து வெளியேறுகிறார். சேரன் பெருஞ்சேரலாதன் பாண்டிய மன்னன் ஆகியோர் போரில் தோல்வியுற்றனர். வெண்ணிப்போர் முடிவுக்கு வந்தது. வெண்ணிப்போர் கரிகால சோழனுக்கு மாபெரும் வெற்றியை தந்தது. இதைத் தொடர்ந்து குறுநில மன்னர்களை வாகை போரில் வெற்றி பெற்றதுடன் வடக்கே இமயமலை வரை சென்று சோழர்களின் சின்னமான புலி சின்னத்தை இமயமலையில் பொறிக்கச் செய்து பின்பு தமிழகம் திரும்பினார். கதை மாந்தர்கள் கரிகால சோழன் விவசாயிகள். இடம் காவிரி ஆற்றின் கரையில். வீரத்தின் உச்சத்தில் இருந்த கரிகாலன் அடுத்து தனது நாட்டை சிறந்த வளமான நாடாக மாற்ற முடிவு செய்தான். சோழ நாடு வளமாக மாற முதலில் அந்தந்த காவிரி கரையோர நாடுகளை வைத்து கரையமைத்தான். காவேரி நீரை கால்வாய் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினான். ஆனால் பெருமழை காலங்களில் ஆற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை. நாட்டில் பஞ்சம் நிலவியது. எனவே இலங்கையில் இருந்து தானியங்களை இறக்குமதி செய்ய கேட்டான். அதற்கு இலங்கை அரசன் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே இலங்கை மீது போர் தொடுத்து தானியங்களை பெற்றுவிட்டு வந்தான். நாட்டின் பஞ்சத்தை முதலில் துடைத்தான். அமைச்சரே, நாம் இப்போதைக்கு மக்களின் பஞ்சத்தை தீர்த்து விட்டோம். ஆனால் நிரந்தரமாக தீர்க்க வேண்டும். அப்படி என்றால் மன்னரே, நாம் காவிரி நீரை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு யோசனை அமைச்சரே, நாம் ஏன் அதற்கு ஒரு தடுப்பணை கட்டக்கூடாது? மன்னா, காவிரி நீரின் வேகம் அதிகம். எப்படி நாம் நீரை தடுத்து அணையை கட்டுவது? அமைச்சரே, நம் நாட்டில் உள்ள அனைத்து பொறியியல் வல்லுநர்களையும் அழைத்து வாருங்கள். அனைவரும் கூடி ஆலோசித்து அணையை கட்டியே தீர வேண்டும். அரண்மனையில் நடந்த ஆலோசனையின் மூலம் கல்லணை கட்டும் பணியை மக்களின் ஒத்துழைப்புடன் தொடர்கிறார். காவிரி ஆறு 4ஆக பிரியும் இடத்தில் அணை கட்ட தீர்மானித்தான். நெய்விளக்கு ஏத்தி வச்சு கும்பிடுறோம் வீரனே. நெல்லுமணி எடுத்து வந்தோம் ஏத்துக்கணும் வீரனே. நெத்துக்காய உடைச்சு வச்சோம் உனக்கென வீரனே. கனிய பறிச்சு வந்து சாமி முழு சாப்பாடையளிட்டோம் சாமி. உனக்கு கட்டுப்பட்டு சாமி உசுர கொடுத்து நிப்போம் சாமி. உதிர திலகமிட்டு அறுபடை வீடு வந்த திருமுருகன் அவன் தளபதியா வீரையில. குறைகளை ஓடி வந்து தீர்க்கின்றவன் ஆலமரம் போல நின்று காக்கும் வீரே.
இவ்வணை சுண்ணாம்பு பாறை, ஒட்டும் தன்மை கொண்ட பாறை மற்றும் கற்பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. மக்களின் கடின உழைப்பும் கரிகால சோழனின் தீர்மானமும் சேர்ந்து கல்லணையை வெற்றிகரமாக நிறைவு செய்கிறான். இது தமிழர்களின் பொறியியல் திறமையின் அடையாளமாகும். கல்லணை நம் நாட்டின் செழிப்பையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தியது. கரிகாலனின் மூலமே சோழ வளநாடு சோறுடைத்து என்னும் சிறப்பு சோழ நாட்டுக்கு கிடைத்தது. நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டு மாத்திரக்கார அந்த குருதியில் அடிமுடி வேலில் அடலை திரட்டு தைரியக்கார கலியுக தேடி கடலான தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டு மாத்திரக்கார அந்த குருதியில் அடிமுடி வேலில் அடலை திரட்டு தைரியக்கார